இவங்க ரொம்ப திமிரா இருக்காங்க, பயங்கர ஆட்டிடியூடா இருக்காங்க, ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் இங்க ஆட்டிடியூட் காமிச்சேன். எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறேன். நம்பர் 1, அவங்களுக்கு என்ன பத்தியே தெரியாது. போற போக்குல அப்படி சேனல திருப்பிட்டு போகும்போது நாங்க ஏதாவது பேசியிருப்பேன், அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவ கமெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறந்துடுவாங்க, கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. இது எதனாலன்னா, நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஒரு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணி கிராப் கட் இது வீடியோ இல்ல, இன்னொரு தடவை இதுல நான் அப்படி சிரிச்சிட்டேன், இது வேண்டாம் அப்படி கட் வீடியோ பண்ணல. நான் பண்றது லைவாவே பண்றேன். நான் வீட்ல எப்படி இருப்பனோ அப்படியே இங்க பண்றேன். சோ நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அந்த ஆட்டிடியூட் எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மை, நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறேன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு இந்த தொழிலை நான் பண்றேன் அப்படின்ற ஒரு திமிரு எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் போது எனக்கு கண்டிப்பா ட்ரூவா இருக்கிறவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது போற போக்குல உன் மூஞ்ச பத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இது தேவையா, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இது பிடிக்கல, ஏன் பாக்குறீங்க லைவ்ல இப்படி கேட்கும்போது நான் என்ன கேட்பேன்? இப்ப நீங்களே ஒருத்தர் உங்க மூஞ்சிக்கு நேரம் உங்களை ஒருத்தர் திட்டுறாருன்னா சொல்லுவீங்க, கண்டிப்பா நீ ஏன் பாக்குற, உன்னை யார் ஏன் லைவ் பார்க்க சொன்னது? அதுதான் நான் கேக்குறேன். என் ஹஸ்பண்ட் சொல்வாரு, கண்டிக்காத அவன் எவனோ ஒருத்தன். பட் என்னால வந்து அத நான் வீட்டுல லைவாவே நடத்துறதுனால என்னால நடிக்க முடியல. சோ அப்ப வந்து யாராவது என்ன ஏதாவது சொன்னா நான் பதிலுக்கு உடனே ரிப்ளை கொடுக்கறனால இவங்க அப்பதான் ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க, ஓ இந்த பொம்பளை என்ன எப்படி பேசுறா, ஆட்டிடியூட், திமிரு பிடிச்சவ. இப்போ ஒரு இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒருத்தர் தெரியாமையே அவங்கள பத்தி வாய்க்கு வந்ததை பேசுறது, திமிரு பிடிச்சவ ஆட்டிடியூடு, இதேதான் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், நீங்க சொல்றீங்க? என்கிட்ட பேசி இருக்கணும், பழகி இருக்கணும், எதுவுமே தெரியாதுல்ல. போற போக்குல ஒரு கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. சோ அந்த கட் அண்ட் கிராப் பண்றவங்க எல்லாம் நல்லவங்க, ரியலா பண்றது கெட்டவங்கன்னு ஆயிடுது. என்ன எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்காதுல்ல. என்ன பிடிச்சவங்க பாக்குறாங்க, சேல் பண்றேன். அதனால இந்த ஆட்டிடியூட் பத்தி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு. ஏன் எங்க ஆட்டிடியூட் இருக்குன்னா, நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு. நான் ரொம்ப ட்ரூவா இந்த பிசினஸ் பண்றேன், அதனால ஆட்டிடியூடு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டிடியூட் இல்லை. நீங்க வந்து காப்பி பண்றீங்க, மத்த பொட்டிக்ல பண்ற மாதிரியான விஷயங்கள், ரீல்ஸா இருக்கட்டும். இப்ப அவங்க கார்ல வந்தா நீங்க கார்ல வருது, அவங்க பவுன்சர்ஸ் வச்சா நீங்க பவுன்சர்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் அவங்க கார்ல வந்தாங்கன்னா நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது, இந்த மாதிரி காப்பி பண்றீங்கன்னு ஒரு கமெண்ட் வருது. இதை எப்படி சொல்றது? காப்பிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு மாடு பிடிச்சி ஒரு வீடியோ போடுறேன்னா, அதே மாதிரி ஒரு வீடியோவை நாளைக்கு இன்னொருத்தவங்க அவங்க ஸ்டைல்ல பண்ணுவாங்க. மாடுன்னா எனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியா, என்னை தவிர இந்த உலகத்துல எவனுமே போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கிடையவே கிடையாதுல்ல, போடுறாங்க. ஹெலிகாப்டர் ஷூட்டு அதே மாதிரிதான். சோ இப்படி நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம எப்படி கொண்டு போறோம், நம்ம என்ன மாதிரி அதுல காட்டுறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து இவங்களை காப்பி பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. பட் இதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது எதுவுமே நான் காப்பி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்